ஒரு வண்டியை கற்பனை தெரிஞ்ச எங்களுக்கு இன்னொரு வண்டியை இறக்க தெரியாதா? என் தலைவன் முகம் மட்டும் போந்த முகத்தை 55 வருஷமா ஒட்டி 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 தலையில ஏத்தி வச்சிருக்கோம். எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். நம்ம என்என்எல் பஸ்ஸை பத்தி சொல்லணும்னா தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவில இல்ல, ஆசியால இல்ல, இவங்களை மாதிரி பஸ் போடுறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா 6 மாசத்துல இருந்து 8 மாசத்துக்கு ஒரு BS6 போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ண வண்டி பாத்தீங்கன்னா மாருட்டு விளாத்தியூல் ஆப்ரேட் பண்ற வண்டி. நேத்து தான் லான்ச் பண்ணாங்க. நேற்று ஈவினிங் 4 மணி சிங்கிள் 4-5 சிங்கிள் வந்து மதுரையில இருந்து லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம மறுநாளே வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. காலையில ஃபர்ஸ்ட் சிங்கிளே அருப்புக்கோட்டையில இருந்து மதுரை வரைக்கும் வீடியோ பண்ணியாச்சு. ஒரு அந்த மாதிரி வருமா நம்ம பார்த்த வேலை எல்லாம் ஒட்டு வருமா? ஒட்டு கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா? இன்னைக்கு முடிவு பண்றா இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய அமுக்கிற ஆவல. பொறுமை பொறுக்கிறாரு. நீங்க ஒரு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க. எந்தெந்த ரூட் மாத்துறீங்க? நம்ம கம்பெனில வந்து நம்ம செக்டர்ல ஒரு 5 வண்டி இருக்கு. எல்லா வண்டியும் மாத்திக்கிறீங்க. பேஜ் வண்டி தானே? இந்த வண்டி தான், இந்த பேஜ் வண்டி. சரிங்கண்ணா. நம்ம பேஜ் இந்த வண்டி வந்து இதுக்கு முன்னாடி BS6 தான் ஓடிச்சு. இப்ப BS6 போட்டிருக்காங்க. இந்த வண்டி எப்படி இருக்கு? புது வண்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆள் ஏத்துறதுல எப்படி இருக்கு? அதை விட கொஞ்சம் வசதியா இருக்கு. இப்ப புது வண்டி போட்டதுனால நேத்து ஒரு 3 சிங்கிள் ஓடி இப்ப 4 சிங்கிள் வந்திருக்கு. ஆளுகள் எப்படி ஏறாங்க? புது வண்டிக்கு கொஞ்சம் ஆள் அதிகமா ஆள் ஏறாங்க. அதே மாதிரி நம்ம பேருக்கு ஆள் ஏறுவாங்க. ஆள் ஏறுவாங்க. சரி. மேக்சிமம் நம்ம கம்பெனில வந்து 1 இயருக்கு ஒரு புது வண்டி போட்டுருவாங்க. சரி. இப்ப நம்ம விளாத்தியூல் வண்டி, இந்த வண்டி மொத்தம் எத்தனை சிங்கிள்? சவுண்ட கொடுத்துட்டு பிளேட்டுகள் பறந்துக்கிட்டா மனுஷ மக்கள் எப்படி சார் குழந்தை குட்டியோட தூங்குறது? இந்த மாதிரி சவுண்டோட பறக்க வர்றதுக்கு யார் சார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் பீரா. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ற பஸ் பாத்தீங்கன்னா என்என்எல் பஸ் எல்லாம் டிராவல் பண்ண போறோம். பிராண்ட் நியூ BS6 பஸ்ல. நம்ம என்என்எல் பஸ்ஸை பத்தி சொல்லணும்னா தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவில இல்ல, ஆசியால இல்ல, இவங்களை மாதிரி பஸ் போடுறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா 6 மாசத்துல இருந்து 8 மாசத்துக்கு ஒரு BS6 போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ண வண்டி பாத்தீங்கன்னா மாருட்டு விளாத்தியூல் ஆப்ரேட் பண்ற வண்டி. நேத்து தான் லான்ச் பண்ணாங்க. நேற்று ஈவினிங் 4 மணி சிங்கிள் 4-5 சிங்கிள் வந்து மதுரையில இருந்து லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம மறுநாளே வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. காலையில ஃபர்ஸ்ட் சிங்கிளே அருப்புக்கோட்டையில இருந்து மதுரை வரைக்கும் வீடியோ பண்ணியாச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாருட்டு தேவைக்கோட்டை வண்டி லான்ச் பண்ணாங்க. 2 வண்டியுமே சேம். மாருட்டு தேவைக்கோட்டை, மாருட்டு விளாத்தியூல் 2 வண்டியுமே சேமா போட்டிருக்காங்க. ஒரு வித்தியாசம் கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டியோட பெயிண்டிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மற்றபடி சேமா இருக்கும். இவங்கள மாதிரி பஸ் கூட ஆளே கிடையாது. என்ன காரணத்துல சொல்றேன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம மதுரை தேவைக்கோட்டை வரைக்கும் நல்ல வீடியோ பண்ணி 5 மாசம் தான் இருக்கு. 6ஆவது மாசம் கூட பிறக்கல. அதுக்குள்ள அந்த வண்டிக்கு BS6 வந்துருச்சு. 2 நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க. இவங்கள மாதிரி உண்மைக்கே பஸ் போடவே முடியாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 பஸ் புது வண்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வண்டி வந்து இவங்களுக்கு FC எடுக்கணும், வண்டி வேலை பார்க்கறதே கிடையாது. வண்டி எடுப்பாங்க, கரெக்டா 5 மாசம் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. 4ஆம் மாசத்துல சேஸ் எடுத்து பாடி கட்ட விட்டுருவாங்க. 5ஆம் மாசம் வரவுமே புது வண்டி போட்டுருவாங்க. இந்த மாருட்டு தேவைக்கோட்டை மட்டுமே பாத்தீங்கன்னா 6 BS6 போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துல 6 வண்டி போட்டுட்டாங்க. 4 வருஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 3.5 வருஷத்துல 6 BS6 போட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம விளாத்தியூல் வண்டியில வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கோம். வண்டியை வந்து நம்ம காட்டுறேன். இன்டீரியர்ல பாருங்க, சூப்பரா இருக்குங்க. வண்டியோட பெயிண்டிங்கும் சரி, இன்டீரியரும் சரி சூப்பரா இருக்கு. இந்த அப்ளஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கார்னர்ல பூராமே லைட்டிங் போட்டுருக்காங்க. LED லைட்டுங்க சூப்பரா இருக்கு. இந்த இதெல்லாம் பார்க்க இந்த ஸ்பீக்கர் லைட் எல்லாமே சூப்பரா போட்டு வந்திருக்காங்க. நம்ம என்என்எல் பஸ். நம்ம என்என்எல் பஸ் பத்தி சொல்லணும்னா நம்ம காரைக்குடியை பேஸ் பண்ண கம்பெனி. காரைக்குடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்என்எல் நாச்சியப்பா குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பஸ் வச்சிருக்காங்க. 5 பஸ் லைன்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதுரை தேவைக்கோட்டை, மதுரை விளாத்தியூலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொன்னமராவதி, புதுக்கோட்டை டு நத்தம் ஆப்ரேட் பண்றாங்க. அது போக பாத்தீங்கன்னா ஒரு கல்லல் லைன்ல ஒரு வண்டி ஆப்ரேட் பண்றாங்க. அது போக திருச்சி வண்டிலாம் பாத்தீங்கன்னா AC வண்டியா போடுறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மாசம் தான் ஆயிருக்கு. அது திரும்ப அப்டேட் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமா அந்த வண்டியில வீடியோ பண்ணுவோம். AC வண்டியில
திருச்சி லைன் போறப்ப கண்டிப்பா வீடியோ பண்ணணும். நம்ம நாச்சியப்பா குரூப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா பஸ் போறதாங்க அவங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட். 3 மாசம் 4 மாசத்துக்கு வண்டி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, புது வண்டி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட வண்டி பாத்தீங்கன்னா எல்லா லைன்ல ஓடுங்க. இங்கிட்டு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லைன்ல வரைக்கும் இவங்களுடைய பஸ் வாங்கி இப்ப இந்த வண்டி சேல்ஸ் பண்றாங்க. வாங்கி இதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்து பாத்தீங்கன்னா வண்டி 90 அந்த வண்டிலாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லைன்ல சேல்ஸ் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் போது போல கோயம்புத்தூர் லைன்ல என்னென்ன ஓடுது, தென்காசி லைன்ல ஓடுது, திருநெல்வேலி லைன்ல ஓடுது, எல்லா லைன்ல விருதுநகர் லைன்ல ஓடுது. நிறைய லைன்ல இவங்க பஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. 6 மாசத்துக்கு ஒரு வண்டி புது வண்டி போடுவாங்க, அந்த வண்டி கூட சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த வண்டியை நம்ம வீடியோ பண்ணிருக்கேன். அருப்புக்கோட்டையில இருந்து மதுரை வரைக்கும் வீடியோ பண்ணிருக்கேன். இந்த விளாத்தி வண்டியில இந்த பஸ்ஸோட ரூட் பாத்தீங்கன்னா மதுரை விளாத்தி ஆப்ரேட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா கரியாபட்டி, அருப்புக்கோட்டை இந்த லைன்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸோட டீடைல்ஸ் இந்த பஸ் பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட் BS6 மாடல் பாத்தீங்கன்னா 2025 மாடல். கோச் பாத்தீங்கன்னா மாருதி கோச்சில பாடிஃபை பண்ணிருக்காங்க. 58 சீட்டு போட்டுருக்காங்க. வண்டி சூப்பராகவே இருக்கு. வண்டியோட இன்டீரியர் நல்லாவே இருக்குங்க. ஜம்முன்னு 2வது நாளே வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. பஸ்ஸோட இன்டீரியர் வீடியோ பார்த்துட்டு கேபின் கண்டிப்பா பண்ணுங்க. அங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஏரியாவுல சுத்தி இருக்கிற 7-8 ஊர் பசங்களுக்கும் இவங்க மேல ஒரு பயம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஃபீல்டுக்கு இல்ல, உங்க கம்பெனி பேரை நான் ரொம்ப மேல எடுத்துட்டு போவேன். அதுக்கு உங்க அன்பு, உங்க அரவணைப்பு, உங்க ஆசீர்வாதம் 3 போதும். He is the biggest criminal. He is the biggest businessman. This is the biggest national issue. ஞாபகம் வச்சுக்க, என் கூட ஜேர்னி பண்ணிக்கிட்டு
போடு 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 போடு. போடு போடு போடு.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விளாத்தியூர் டு மதுரை ஆப்ரேட் பண்ற என்என்எல் பஸ்ஸுடைய டிரைவர் அண்ணன் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. பழைய பஸ்ல BS6ல ஓடுறப்பயே இவங்க வந்து டிரைவர் இவங்க வந்து கண்ட்ரைட்டர், இப்ப பேஜ் கண்ட்ரைட்டர் மாத்த வந்திருக்காங்க. இப்ப ஓடுன கண்ட்ரைட்டர் அண்ணன் தான் இப்போ வந்து டிக்கெட் போட்டுருக்காங்க. அறுப்பு நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் மதுரை வரைக்கும். அண்ணன்கிட்ட வந்து கேட்டுக்கிறோம் வண்டி புது வண்டி எப்படி இருக்கு என்னன்னு கேட்டுக்கிறோம். அண்ணன் வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. நம்ம என்என்எல் கம்பெனில எத்தனை வருஷமா ஓடுறீங்க? ஒரு வருஷமா வரேன். ஒரு வருஷமா வர்றீங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேரை சொல்லுங்க. உங்க பேரு? முனியசாமி. முனியசாமி. ஊர்னே? கமுதி. சரிங்க. நம்ம என்னன்னால நீங்க ஒரு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க. எந்தெந்த ரூட்ல மாத்துறீங்க? நம்ம கம்பெனில வந்து நம்ம செக்டர்ல ஒரு 5 வண்டி இருக்கு. எல்லா வண்டியும் மாத்திக்கிறீங்க. பேஜ் வண்டி தானே? இந்த வண்டி தான். இந்ததான் பேஜ் வண்டி. சரிங்கண்ணா. நம்ம பேஜ் இந்த வண்டி வந்து இதுக்கு முன்னாடி BS6 தான் ஓடிச்சு. இப்ப BS6 போட்டிருக்காங்க. இந்த வண்டி எப்படி இருக்கு? புது வண்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆலயத்திற்கு எப்படி இருக்கு? அதை விட கொஞ்சம் வசதியா இருக்கு. இப்ப புது வண்டி போட்டதுனால நேத்து ஒரு 3 சிங்கிள் ஓடி இப்ப 4 சிங்கிள் வந்திருக்கு. ஆளுகள் எப்படி ஏறாங்க? புது வண்டி கொஞ்சம் ஆள் அதிகமா ஆள் ஏறாங்க. அதே மாதிரி நம்ம பேருக்கு ஆள் ஏறுவாங்க. ஆள் ஏறுவாங்க. சரி. மேக்சிமம் நம்ம கம்பெனில வந்து 1 இயருக்கு ஒரு புது வண்டி போட்டுருவாங்க. சரி. இப்ப நம்ம விளாத்தியூர் வண்டி, இந்த வண்டி மொத்தம் எத்தனை சிங்கிள்ண்ணே? இந்த வண்டி மொத்தம் 6 சிங்கிள். கட்சிகள் வச்சு மொத்தத்துக்கு கட்சிகள் எல்லாம் 6 சிங்கிள். 3 இடம் போக மாதிரி இருந்து 3 இடம் அங்க போயிட்டு. சரி. ஆல்ட்ரு விளாத்தியூர். இப்ப விளாத்தியூர்ல வண்டி மதுரைக்கு வந்திருக்கு. எத்தனை மணிக்கு காலைல விளாத்தியூர் ஸ்டார்ட் பண்றீங்க? காலைல 6:05. நைட் ஆல்ட்ரு டைம்ல? நைட் ஆல் டைம் 11 மணி. 11 மணிக்கு ஆல்ட் ஆயிரும்.
டூட்டி மாத்திரம் எப்ப நீங்க மாத்துறீங்க? காலையில 10 மணிக்கு. 10 மணிக்கு மாத்துறீங்க. சரி, நம்ம என்என்எல் கம்பெனி பத்தி மேனேஜர் ஓனர் அவங்க பத்தி சொல்லுங்கண்ணே. ஒரு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க பத்தி சொல்லுங்க. ஓனர் பத்தி என்ன, ஓனர் நல்ல சம்பளம் கொடுக்குறாரு. அவரு அதுக்கு மேல என்ன வேணும் ஓனர். சரி சரி, மெயின்டெனன்ஸ் எப்படி பாக்குறாங்க? மெயின்டெனன்ஸ் ஒரு 6 மாசத்துக்கு 8 மாசத்துக்கு ஒரு புது வண்டி ஒரு நாள் மெயின்டெனன்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 6 மாசத்துக்கு மேக்ஸிமம் வண்டி மாத்திடுவாங்க. அதனால மெயின்டெனன்ஸ் கேட்கறது இதுதானே. அது உண்மைதான். வண்டிக்கு தேவையில்லை. பழைய வண்டியான தான் வேலை பார்க்கணும். இது ரொம்ப நம்ம கம்பெனி வண்டி வந்து புது புது வண்டியா போறதால மெயின்டெனன்ஸ் தேவையில்ல, தேவைப்படாது. அதுக்கு மீறி எதுவும் பிரேக் டவுன்னாலும் ஸ்பேர் இருக்கும். அப்படி ஸ்பேர் இருக்கு, உடனே பாத்துருவோம். டிவிஎஸ் போய் பாத்துறீங்க. நம்ம வண்டிக்கு பிரேக் டவுனுக்கு வேலையே கிடையாது. எல்லாமே டிவிஎஸ் சர்வீஸ் எல்லாமே சர்வீஸ் அந்தந்த கிலோமீட்டர் சர்வீஸ் போடும். சரி சரி, நம்ம என்னென்ன பஸ் ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? அதிகமா வாங்க, எங்க வண்டி யூஸ் பண்ணுங்க, நல்லா லைக் பண்ணி ஏறுங்க. சரி சரி சரி, மக்கள் சேவை எங்களுக்கும் தேவை. சரி, வேற என்ன சொல்றீங்க? அவங்க ஆர்வமா இருக்க போய் தான் நாங்க புது வண்டி போட்டுட்டு இருக்கீங்க. பேசஞ்சருக்காண்டி மக்களுக்காண்டி புது வண்டி அப்டேட் பண்ணி 90% நம்ம வண்டியில வர பெரும்பாலும் வாடிக்கை டிக்கெட் தான் வருவாங்க. ரெகுலர் கஸ்டமர் 10% தான் அன்றாடமா டிக்கெட். சரி சரி சரி, மேக்ஸிமம் 90% நம்ம வண்டியில வந்தவங்க திரும்ப வருவாங்க. ரெகுலர் கஸ்டமர் தான். சரிங்க சரிங்க. வேற என்ன சொல்றீங்க? வேற ஒண்ணும் சொல்றது இல்ல. சரி, ரொம்ப நன்றி. வீடியோ பிரிச்சு கொடுத்துக்கு கம்பெனி சிறக்க வாழ்த்துக்கள். ஆனா உங்களை கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். உங்க பேர் என்ன? என் பேர் தாமரை கண்ணன். தாமரை கண்ணன். நீங்க எந்த ஊர்னே? நான் மானாமதுரை. நம்ம என்ன இதுல எவ்வளவு ஒர்க் பண்றீங்க? இதுல ஒன் இயர் ஒர்க் பண்றீங்க. சரி சரி, இதுக்கு முன்னாடி சிந்தா டிரான்ஸ்போர்ட் சிந்தால ஓடுறீங்க. சரி, இப்ப கரெக்டா ஓடிக்கிறீங்க. நீங்க எந்த வண்டி டூட்டி மாத்துறீங்க? நான் எல்லா வண்டியும் மாத்துவேன். எல்லா வண்டியும் மாத்திக்கிறீங்க. எந்த வண்டி நம்ம கம்பெனில எல்லா வண்டியுமே எந்த வண்டியில டூட்டி போட போய்க்கிறீங்க? சரிண்ணே சரிண்ணே. நம்ம வந்துட்டேனே அண்ணே, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். நம்ம கம்பெனில ஏவிஎஸ்ல ஓடுனீங்க, இப்ப நம்ம என்னல ஓடிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு வண்டி? BS6 அதே மாதிரி தான். இப்ப நீங்க வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து 3 BS6 நீங்க ஓட்டிருக்கீங்க. இந்த 2 BS6 முன்னாடி இருந்துச்சு, இப்ப புதுசு நீங்க போட்டுருக்காங்க. இது எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. சரிண்ணே சரி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்ம என்என்எல் பஸ்ல வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. அருப்புக்கோட்டை டு மதுரை வரைக்கும் விளாத்தியுள்ள வண்டியில வண்டி சூப்பராகவே இருக்குங்க. வண்டியோட கேபின் டேடி, டிரைவர் இன்டர்வியூ, இன்டீரியல் எக்ஸ்டீரியல் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டேவே வீடியோ பண்ணணும் ரொம்பவே ஆசை. நேற்று கொஞ்சம் ஒர்க், அதனால வீடியோ பண்ண வர முடியல. அதனால செகண்ட் டே கண்டிப்பா வீடியோ கொடுத்துருவோம் சொல்லி இன்னைக்கு வீடியோ பண்ணியாச்சு. நேற்று போட்ட நம்ம ஏவிஎஸ் பஸ்ல வீடியோ பண்ணியிருப்போம். கடைசியா பாத்தீங்கன்னா கோயில்பட்டி டு மதுரை ஆப்ரேட் பண்ற ஏவிஎஸ் வீடியோ பண்ணணும்னே சொன்னீங்க. என்என்எல் ஆச்சியப்பா குரூப்ல 2 BS6 போட்டுருக்காங்க. சேமா மறுட்டு தேவைப்பட்ட மறுட்டு விளாத்தியுள்ள வீடியோ பண்ணு வீரா சொன்னீங்க. கண்டிப்பா நான் பண்றேன். என்என்எல்க்கு நான் பெரிய ஃபேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு BS6 போடுறது வந்து தமிழ்நாட்டிலேயே உங்க ஒரு ஆள் தான். இவ்வளவு மாதிரி யாருமே பஸ் போட முடியாது. உண்மை பெருமைக்கு சொல்றேன் கிடையாது. உண்மைக்கே வந்து 5 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு வண்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்என்எல் வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. வண்டியும் சூப்பராகவே இருக்கு. வண்டி ஜம்முன்னு போட்டுருக்காங்க. மாருதி வச்சு 2025 வருஷம் சூப்பரா போட்டிருக்காங்க. இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினா இந்த பஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்என்எல் பஸ் ஃபேன்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.